Hi guys, welcome back to our channel Lead. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீடிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபிஷ் எக் லே பண்ணதுலேருந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் வர கேப்சர் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இந்த ஃபிஷ்ஷும் ஏஞ்சல்னு சொல்கிற அந்த பேருக்கு ஏற்றவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ். எனக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃபிஷ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பேர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்பாக வைக்கப்பட்டக்கூடிய அந்த கிளாஸில் அப்படி எக் லே பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு மேல் ஃபீமேல் பேர். இது கைஸ், ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 months ஆனதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட ஸ்பானிங் டியூப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மேலுக்கு வந்து ஷார்ப் பென்சில் மாதிரி ஊசியாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தா தான் இது தெரியும். ஸோ ரொம்பவே ஸ்மாலாக இருக்கிறதுனால இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த டியூப்ஸு. ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி ஷேப் வச்சு கண்டுபிடிக்கிறது. மேல் ஃபீமேலை விட சைஸில் பெருசாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலுக்கு வந்து கொஞ்சம் ஹெட் பாப்பாக இருக்கும், கொஞ்சம் க்ரௌன் மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு அது இருக்காது. இது செகண்ட் மெத்தட். பட் இந்த மெத்தட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை. ஸோ தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் வாங்கும்போதே 4 to 6 ஏஞ்சல் ஃபிஷ் ஒன்றா வாங்கணும். ஸோ வாங்கிட்டு எல்லாத்தையும் ஒரே டேங்கில் வச்சுட்டு ஸ்மால் லார்ஜ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் வாங்கணும். அப்படின்னா அதில் மேலும் ஃபீமேலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 6 to 12 month ஆனதுக்கப்புறம் அதோடைய ப்ரீடிங் பிஹேவியர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரேராக லிப்லாக்ஸினும் நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாமே எக் லேயர்ஸ், லைவ் பேரர்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணப்பட்ட வீடியோ. ஸோ இதுதான் ஏஞ்சல் ஃபிஷ் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. நெக்ஸ்ட் ப்ரீடிங் ப்ராசஸ் வரும். ஸோ ஒரு மேலும் ஃபீமேலும் பேர் ஆனதுக்கப்புறம் ஸோ எக் லே பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்லோப்பாக ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். ஸோ அந்த கண்ணாடியில் ஃபீமேல் வந்து எக் லே பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுது, அது தொடர்ந்து மேல் ஃபாலோ பண்ணுது. ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் அமேசான்ஸ் பிளான்ட் இருந்தால் அமேசான் ஸ்வாட் பிளான்ட்டு, அப்படி இல்லைன்னா வேர்ட்டிக்கலாக இருக்க ராக்ஸ் கூட இதில் தான் ஏஞ்சல் ஃபிஷ் முட்டை போடும். பட் ரேராக ஃபீமேல் ஃபிஷ் வந்து ஹீட்டரில், அக்வாரியம் ஸ்டோனில் இதிலெல்லாம் கூட முட்டை வைக்கும். ஸோ அதுவும் கவனத்தில் கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்லேட் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வச்சுட்டா ரொம்பவே நல்லது. ஸோ ஒன்ஸ் மேட்டிங் நடந்ததுக்கப்புறம் ஃபீமேலும் மேலும் சேர்ந்து சர்ஃபேஸை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ சர்ஃபேஸ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இது அரௌண்ட் ஒரு ஹார் இல்லை 4 கூட ஆகலாம். ஸோ சர்ஃபேஸ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீமேல் அப்படியே எக் லே பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும், அது மேல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும் வேர்ட்டிக்கலாக. ஸோ மேல் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஃபர்டிலைஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் ப்ரீவியஸில் இந்த வீடியோவில் பார்த்தது. அப்படியே இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ எக்கெல்லாம் லே பண்ணதுக்கப்புறம் 48 to 72 hours வரை எடுத்துக்கும் இந்த எக் எல்லாமே ஹேட்ச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த எக் எல்லாம் ஹேட்ச் ஆனதுக்கு அப்புறம் 4 to 5 days பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்லேயே தான் எங்கே எக் லே பண்ணிச்சோ அங்கே தான் இந்த ஃப்ரைஸ் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை எங்கேயுமே நகராமல் அதே இடத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பேரண்ட்ஸ் வந்து பிக் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போய் கூட வைக்கும். ஒரு சில ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரையை சாப்பிடாது. ஒரு சில பேர் மேக்ஸிமம் இந்த பேர் எல்லாமே ஃப்ரைஸை கண்டுக்காது. ஒரு சில ரேரான பேர் மட்டும் ஃப்ரைஸை ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிக்கும். அதே மாதிரி ஒரு பேர் தான் இந்த பேரும் ரொம்ப சூப்பராக ஃப்ரைஸை டேக் கேர் பண்ணிக்கும், பார்த்துக்கிற ஒரு நல்ல பேருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 4 to 5 days அந்த இடத்துலேயே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும்போது இதோடைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய யாக் சாக், இயற்கையிலே அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மஞ்சக்கருவில் தான் அதோடைய உணவு இருக்கும். ஸோ அதை தான் அது சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரெக்கமெண்டான ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் ஷ்ரிம்ப் ஹேட்ச் பண்ணி கொடுக்குறது. இது ரொம்பவே நரிஷ்மெண்ட் சூப்பராக இருக்கிறதுனால இதை ஹேட்ச் பண்ணி கொடுக்கலாம். ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 3 to 4 times அந்த ஃப்ரைஸ்க்கு நம்ம இதை ஃபீட் பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸும் அந்த பிரைன் ஷிம்பு சாப்பிடும் நம்ம ஃபீட் பண்ணும்போது. ஸோ ப்ராப்பர் ஃபீடிங்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வீக்ஸ் தாண்டினதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட ஷேப் வந்து இந்த ஃப்ரைஸ்க்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லணும்.
அது பேருக்கு ஏற்ற மாதிரி ஏஞ்சலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகான ஃபிஷ். இந்த ஃபிஷ் பொறுத்தவரை கண்டிப்பாக அடிக்குவேட் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் இந்த ஃபிஷ் ஃபாஸ்ட்டாக மெச்சூர் ஆகும், ப்ரீடிங்க்கும் சூப்பராக ரெடி ஆகும். ஸோ ப்ராப்பர் ஃபீடிங்க்கு அப்புறம் அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மந்த் கடந்ததுக்கப்புறம் நம்ம டியூபிஃப்ளக்ஸ் வார்ம்ஸ் இல்லை ஃப்ளேக் ஃபுட்ஸ் கொடுத்து இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட ஃப்ரையை க்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எக் லே பண்ணுறதுக்கு முன்னால் இருந்து அந்த ஃப்ரை எல்லாம் ஃப்ரீ ஸ்விம் ஆகிற வரை ஷூட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்காக இந்த சேனலுக்காக கொடுத்தது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணது. அவர் ஒரு ஹாபியிஸ்ட். அவருடைய பேர் நிரஞ்சன். அவருக்கு தமிழ் தெரியாது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் நிரஞ்சன் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் வீடியோ, சச் அ பியூட்டிஃபுல் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் நிரஞ்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ இன்னும் அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஃப்ளாரான் பற்றி நிறைய வீடியோஸ் வருது. இன்னும் கொளத்தூர் வீடியோஸ் கொஞ்சம் பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே அப்கமிங்காக வந்துகிட்டே இருக்கும். எப்பப்போ வரும் அப்படின்றத நான் கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ டாபிக் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ ஹாவ் அ கிரேட் டே காய்ஸ்.